தேவனுடைய வார்த்தை ஒருபோதும் கீழே விழாது. இஸ்ரவேலுக்கு அவர் சொன்ன நல்வார்த்தைகள் ஒன்றாயிலும் கீழே விழுந்து போகவில்லை. இன்றைக்கு நாம் தியானிக்கிற இந்த அப்போஸ்தலர் நடபடிகளிலிருந்து பல ஆண்டுகளாக ஆண்டவருடைய கிருபையினாலே கர்த்தருடைய வார்த்தையை நாம் ஒவ்வொரு காரியமாய் தியானித்து கர்த்தருக்குள்ளாக பலப்பட்டு கொண்டிருக்கிறோம். ஆக அன்பானவர்களே, இன்று தேவன் உங்களுக்கு தருகிற ஒரு உன்னதமான ஆலோசனை கேட்டு நடப்பீங்கன்னா உங்கள் இல்லற வாழ்க்கையில், ஊழிய பாதையில், உங்கள் வியாபாரத்தில் நீங்கள் எல்லா விஷயத்திலும் எழுந்து பிரகாசிக்கவும் தேவனாகிய கர்த்தருடைய வார்த்தை உங்கள் மேலே நிச்சயமாய் கடந்து வரும். ஏன்னா அவர் சொல்லாகும், அவர் கட்டளை நிற்கும். இதோ உங்களுக்குரியதான கர்த்தருடைய தீர்க்க தரிசன வார்த்தை. அப்போஸ்தலர் புஸ்தகத்தில் 9ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். ஆக்ட்ஸ் சாப்டர் 9 verse 11. அப்பொழுது கர்த்தர், நீ எழுந்து நேர்த்தெரு என்னப்பட்ட தெருவுக்கு போய் யூதாவின் வீட்டிலே தர்சு பட்டணத்தானாகிய சவுல் என்னும் பேருள்ள ஒருவனை தேடு, அவன் இப்பொழுது ஜெபம் பண்ணுகிறான். நல்லா தெரிந்து கொள்ளுங்கள், இந்த வசனத்தின் அந்த 2 வார்த்தை மட்டும் ஹைலைட் பண்ணி காட்ட விரும்புகிறேன் கர்த்தருடைய கிருபையினால. முதலாவது நீ எழுந்து, அப்புறம் ஆண்டவர் டைரக்ஷன்லாம் சொல்கிறார். சரி, அடுத்தது யாரை தேடணுங்கிற அந்த மனுஷனுடைய பேருன்னு சொல்லி நீ தேடு அப்படின்றார். மூன்றாவதான் அவனுடைய செயல் என்னவா இருக்கு என்பதை விளக்கி கொடுக்குறார். இன்னைக்கு உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் எழுந்து தேடணும். அதோடைய பொருள் என்னன்னா, இன்னைக்கு உலகத்தின் அழிந்து போகக்கூடிய பதவி, ஆசை பாசங்களுக்கெல்லாம் இடம் கொடுத்து இன்னும் உலகத்தில் அனித்தியமானவைகளை எல்லாம் தேடி தேடி மனுஷன் வாழ்க்கை பார்த்திங்கன்னா ஏமாற்றும். எவ்வளவு நல்லது செஞ்சாலும் அந்த நல்லதுக்கு நன்மைக்கு திரும்ப நன்மை செய்யக்கூட இன்றைக்கி மனுஷர்களுக்கு மனதில்லை. அந்த அளவுக்கு இருதயம் கல்லாய் மாறி போய் கொண்டு இருக்கு. சிலருடைய வாழ்க்கையில் என் ஊழிய பாதையில் நான் பார்த்துருக்கிறேன். அவங்க தேவனுக்காய் பிரகாசிக்கணும், இன்னும் கர்த்தருடைய வெளிச்சத்தை கண்டு சித்தத்தை அறிந்து நடக்கணும் என்கிற ஒரு நல்ல எண்ணத்தோடு ஒரு வாஞ்சையோடு நம்ம விலைக்கு சொன்னாலும் அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனத்தாண்மை இல்லை. அதுக்கு விரோதமாய் பேசவும் அல்லது அப்படி பேசக்கூடிய ஆலோசனை தரக்கூடிய அந்த அருமையான கர்த்தருடைய மனுஷர்களை காயப்படுத்தும் தான் இன்னைக்கு மலுசருபத்தின் ஆவியானது வாலிபர்களுக்குள்ளவும் விசேஷமாக தேவனுடைய வார்த்தையை மதிக்காத கேட்க மனதில்லாதவர்களுக்குள்ள தீவிரமாக இறங்கியிருக்குங்க. நீங்கள் எந்த இடத்துல இருந்தாலும் சரி, நீங்கள் எந்த ஸ்தாபனத்தை சேர்ந்த நபராக இருந்தாலும் சரி, நீங்கள் யாராக இருந்தாலும் சரி, இந்த வார்த்தையை கவனிங்க. இடம் கொடுத்தால் யாரையும் பிசாசு ஆளுகை செய்து தன்னுடைய தன்மையை கட்டாயமாக வெளிப்படுத்துவார். ஆனால் தான் பிசாசுக்கு இடம் கூடாதிருங்கள், ஆவிலே அனலாக இருங்கள், கர்த்தருக்கு ஊழியம் செய்யுங்கள் என்று வேதம் நமக்கு ஆலோசனை கொடுக்குதுங்க. இதில் கேட்க வேண்டிய ஒரு ஆலோசனை என்னென்னா, நீ எழுந்து ஒரு சவுலுங்கிற மனுஷனை தேடு. என் அன்பானவர்களே, தேடுங்கள் கண்டடைவீர்கள் தான் ஆண்டவர் சொன்னார். சரிப்பா, நீ தேட மனதில்லை, நான் உனக்கு வாலண்டரியாக வந்து கொடுக்குறேன், நீ வச்சுக்கோ சொன்னால் அதோட வேல்யூ நம்ம பார்ப்போமா? ஒரு மனுஷன் பசியோடு இருக்கிறவன் உணவை தேடுவான். அந்த நேரத்தில் அவனுக்கு பிரியமான வகையில் ஒரு நல்ல உணவை ஒருத்தர் கொடுக்குறாங்கன்னா, அந்த கொடுக்குறாங்க பாருங்கள், அந்த மனுஷர்களை அவன் கடவுளுக்கு ஈக்குவலாக நினச்சிடுவான். பா, என் பசி அறிந்து வந்தாருப்பா, கடவுள் தான் இந்த மனுஷன் அனுப்பியிருக்காருன்னு கனப்படுத்தும். அதே போல் இந்த லைட் ஆஃப் த வேர்ல்ட் மினிஸ்ட்ரி ஆத்துமாக்களை தேடி 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 சென்று, இதே போல் கர்த்தருடைய டைரக்ஷனை பெற்றுக்கொண்டு நேருங்கிற தெருவுக்கு போ, அங்கே ஒரு மனுஷன் இருப்பான். அதே போல் பல தேசங்களுடைய பெயர், பல கிராமங்களுடைய பெயர், பல பட்டணத்தில் இருக்கக்கூடிய மனுஷங்களுடைய பெயர். இந்த செய்தி கேட்டுக்கொண்டு இருக்கும்போது கர்த்தர் எனக்குள்ளாக ஒரு தேடுதலை கொடுத்தனால தான் இந்த வார்த்தை உங்களை தேடி வருது. அது தெரியுமா? இட் இஸ் நாட் ஃபார் நேம் சேக் வி ஆர் கிவிங் திஸ் வேர்ட் ஆர் தட் வி ஆர் டூயிங் த மினிஸ்ட்ரி ஆஃப் ஜீசஸ். தேவனுடைய நாமம் மகிமைப்பட வேண்டும், கர்த்தருடைய ராஜ்யம் கட்டப்பட வேண்டும் என்கிற ஒரே நோக்கத்தோடு தான் ஆண்டோடைய சமூகத்தில் நான் என்ன பண்ணுறேன், ஜெபத்தினால கர்த்தருடைய முகத்தை தேடுகிறேன். உந்தன் முகத்தை பார்க்கும்போது மகிமையால் என்னை நிரப்பினீர்னு ஆண்டவர் எனக்கு ஒரு பாடலை தந்தார். எங்கே போனாலும் அந்த துதிக்கின்றோம் உம்மை, புகழ்கின்றோம் உம்மை, பாடுகின்றோம் உம்மை, பரவசம் அடைவோம் என்ற வார்த்தையாக அதை அடிக்கடி நினச்சி நான் பார்ப்பேன். ஏன்னா என் அன்பானவர்களே, எதை நீ தேடிக்கொண்டு இருக்கிறாய்? ஊழியக்காரனே, ஊழியக்காரியே, கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்த விரும்புகிற வாலிப பிள்ளைகளை, இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையில் உன்னுடைய பெற்றோர் இடத்துல என்ன தேடுறாங்க? நீ மாதம் தரக்கூடிய சேலரியா, அல்லது அவங்களுடைய முக்கியமான திருமண நாள் அல்லது பிறந்தநாள் அன்னைக்கு நீ புதிதாக வாங்கி தரக்கூடிய புடவை நகைகளா, அல்லவே
அவர்கள் மனிதர்கள் தேடுவது அன்பையும் பாசத்தையும் தான். அந்த நெருக்கடி நேரத்தில், அந்த தவிக்கும் நேரத்தில் வந்து ஆறுதல் சொல்ல, அல்லது 4 வார்த்தை அன்பாய் பேசி அவர்களை பலப்படுத்த இன்றைக்கு அநேகர் இல்லை. இன்றைக்கி இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்க நீங்கள் உடைக்கப்பட்ட ஒரு பாத்திரம் போல இருக்கிறீங்க. நொறுங்கி போய் இருக்கிற ஒரு பாத்திரமாக இருக்கிறீங்க. நாங்கள் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல ஐயா. இப்படி பாருங்கள், ஜனங்களையே ஏமாற்றும்படி இன்றைக்கி பொல்லாதவை எப்படிப்பட்ட செயலாம் செய்து கொண்டு இருக்கிறான். இன்றைக்கி டெக்னாலஜி என்று சொல்லி குடும்பத்தில் உள்ள பிள்ளைகள் அன்பு காட்டக்கூடாதபடி, அல்லது ஒருவருக்கொருவர் நம்பிக்கையோடு வாழ்க்கையை நடத்தக்கூடாதபடி, கணவன் மனைவிக்கு இடையே, பெற்றோர் பிள்ளைகளுக்கு இடையே, சபை விசுவாசிகளுக்கிடையே ஒரு குழப்பத்தை, அல்லது ஒரு எரிச்சலை, கோபத்தை, அல்லது தவறான நம்பிக்கைகளெல்லாம் உண்டு பண்ணி இன்னைக்கு மனுஷர்கள் மாயை தேடி கொண்டிருக்கிறார்கள். they are under vanity. உண்மையாக அந்த உலகம் ஒரு மாயை என்பதை புரிந்து கொள்ளாமலே இன்றைக்கி லட்சக்கணக்கான வாலிபர்கள் போதை வஸ்துகளுக்கும் குடி பழக்கங்களுக்கும் இன்னும் அருவருப்பான பழக்கங்களுக்கும் அடிமைப்பட்டு கிடக்கிறாங்க. இது கேட்குற அன்பானவர்களே, இன்று ஒரு தீர்மானம் எடுப்போம். ஆண்டவரே, உண்மை வார்த்தையின்படி, உங்களுடைய வார்த்தையின்படியே நான் உண்மை தேடுவேன். அவருடைய முகத்தை தேடுங்கள் என்று சொன்னார். அவருடைய வார்த்தையை தேடுங்கள் என்று சொன்னார். அவர் சமூகத்தை தேடுங்கள் என்று அவர் சொன்னார். ஆக என் அன்பானவர்களே, இப்படிப்பட்ட மனுஷர்களாக நாம் எழுந்து தேடணும். உட்கார்ந்த இடத்துல காரியத்தை சாதிக்க நினைக்காதீங்க. இன்றைக்கி நீங்கள் விட வேண்டிய பாரம்பரியத்தை விட்டு வெளியே வாங்க. கர்த்தருக்கு பிரியமில்லாத துர்குணங்கள் விட்டு வெளியே வாங்க. சில ஆட்கள் மண்டிலை நல்லா ஏற்றி வச்சுட்டாங்க. கிறிஸ்துவின் அன்பை காட்ட வேண்டிய நாம், கிரியினாலே செயலாலே கிறிஸ்துவின் அன்பை காட்ட வேண்டிய நாம் இன்றைக்கு உடையில் முக்கியத்துவம் கொடுக்குறோம். அல்லது இன்றைக்கி இதுதான் உபதேசம், அதுதான் உபதேசம் என்று சொல்லி கிறிஸ்துவ தான் எல்லாத்துக்கும் மூல உபதேசமே அவர் தான். அவரை நாம் மறந்து போனோம், அல்லது அவரை மறுதளித்திருக்கலாம். இன்றைக்கு கர்த்தர் கொடுக்குற இந்த ஆலோசனை கேட்டு மனம் திரும்புவோமா? எபேசியர் புஸ்தகத்தில் 5ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை வாசிக்கலாமா? எபேசியன்ஸ் சாப்டர் 5 verse 14. ஆதலால் தூங்குகிற நீ விழித்து மரித்தோரை விட்டு எழுந்திரு, அப்பொழுது கிறிஸ்து உன்னை பிரகாசிப்பிப்பார் என்று சொல்லி இருக்கிறார். நல்ல கவனிங்க, இந்த வசனத்தில் மரித்தோரிலிருந்து நீ எழுந்திரு. See, you have to take decision. இப்போ நீங்கள் தான் தீர்மானிக்கணும். நீ எப்படிப்பட்ட ஒரு சமுதாயத்தில் இருக்கிறன்னா, மரித்தவர்களோடு நீ பழகி கொண்டு இருக்கிற. ஆத்துமா, அதாவது சரீரத்தில் உயர்ந்தாலும் இருதயத்தில் ரட்சிப்பு இல்லைன்னா அந்த ஆத்துமா மரித்து போயிருக்குன்னு அர்த்தம். என் அன்பானவர்களே, மரித்தோரை விட்டு வெளியேவா. இன்றைக்கு உன்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை கெடுக்கிற அந்த மரித்தோருடைய சுபாவம், அல்லது தன்மைகள், அல்லது சடங்காச்சாரங்கள், இந்த லோகத்தில் மனுஷனை பொய்யாக்கக்கூடிய எல்லா மாய இச்சைகள். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா எத்தனை குடும்பங்கள் சீர்கெட்டு போயிருக்கு. ஆக மரித்தோரை பழகி கொண்டு இருக்கீங்களா? உங்களுக்கும் அதான் சொல்லுவாங்க, அதே பிணவாடை அடிக்குதுன்பாங்க. அதே சுபாவம், அதே தன்மை இன்றைக்கி வெளியே வருவோமா? ஆண்டவரிடத்தில் இப்போ மன்றாடி கேட்க போகிறோம். மரித்தோரை விட்டு நீ எழுந்து வா, அப்பொழுது அவனை அவர் பிரகாசிக்க பண்ணார். அதோட அர்த்தம் என்னன்னா, உன்னை மக்கள் தேடி வரும்படி கர்த்தர் செய்வார். நீ எழுந்து முயற்சி பண்ணு, உங்களால் முடியும். இப்போ கூட நான் சொல்ல, இந்த நிமிஷம் இது வரைக்கும் ஒருவேளை குடி பழக்கங்கள், கெட்ட நண்பர்கள், துன்மார்க்க வாழ்க்கை மரணத்துக்குள்ளே கொண்டு போயிருக்கலாம். ஆனால் தகப்பனை விட்டு போன 2 இளைய குமாரனை பற்றி பார்க்குறோம். அந்த கடைசி அவருடைய மகன் என்ன பண்ணான்? பன்றியின் கூட்டத்தில், பன்றி சாப்பிடக்கூட தவிடு கூட கிடைக்காம தவித்த நேரத்திலும் அவன் தன் தவறை உணர்ந்து வந்தபோது தகப்பன் ஓடி வந்து அணைத்தான். அதே மனதுருக்கத்தோடு தான் இயேசு உங்களை அழைக்கிறார். அதே மனதுருக்கத்தில் இப்போ கர்த்தர் உங்களை கூப்பிட்றார். என் மகனே, என் மகளே, மரித்தோரை விட்டு வெளியே வா. கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. ஜெபிப்போமா? அன்புள்ள ஆண்டவரே, மரித்த லாசருவே வெளியே வா என்று கட்டளையிட்டு அவனை உயிரோடு உயிர்ப்பித்த கர்த்தர், இந்த நாளில் இந்த வார்த்தை கேட்ட அருமை மக்கள் யாரெல்லாம் கெட்ட பழக்கத்தினால, குடி பழக்கத்தினால, இல்லை போதை வஸ்துக்களால், இன்னும் இச்சை, காம விகாரம், வேசித்தனம், இன்னும் பல அருவருப்புகள் பூமியில் உண்டப்பா. சோதம் குமரம் தேசத்தில் நடந்தது போல இன்றைக்கு ஆண் புணர்ச்சிகளாக இப்படி பலவித அருவருப்பை நடப்பிக்கிறவர்களாக மரித்தோராக இருக்கிறார்களப்பா. ஆனால் இவர்கள் இப்படியே நரகத்துக்கு போயிட நீ விரும்புகிறவர் அல்ல, மனதுருகிறீர் சுவாமி. நீர் எங்களுக்காய் சிந்தின ரத்தம் எவ்வளவு விலையேறப்பட்டது. இந்த செய்தி கேட்டு என்னோடு ஜெபிக்கிற எல்லாருடைய வாழ்விலும், யாருடைய குடும்பத்தெல்லாம் இந்த மரித்தோரின் அனுபவம் இருக்குதோ, யாருடைய குடும்பத்தெல்லாம் இந்த காரியங்கள் இருக்கோ, அது சிலை வணக்கங்களால் வரக்கூடிய மரித்த அனுபவமாக இருக்கலாம், தவறான போதனைகளாக இருக்கலாம், அது எல்லாவற்றையும் கற்று கடிந்து கொண்டு நிர்மலமாக்கி உங்களுடைய பிள்ளைகளை எழுப்பும் ஆண்டவரை பிரகாசிக்கப்படும். இந்த வார்த்தையின்படியே
அவருடைய வாழ்விலும் குடும்பத்திலும் வீடுகளிலும் அவர் செய்கிற வியாபாரங்கள் பிரகாசம் உண்டாகும்படி ஜெபிக்கிறோம், காத்துக்கொள்ளும். ஜீவாதிபதி பேசும் தெய்வம் வாழ்விக்கும் கர்த்தர் இயேசு மூலமாக வேண்டி மன்றாடுகிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென். கர்த்தர் தாமே உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் எதிர்காலத்தையும் பிரகாசிப்பாராக. God bless you.